ஐயோ ஐயோ மச்சான் இதெல்லாம் என்னங்க இது? என்ன மாமா ஆச்சு? உங்களுக்கு இதெல்லாம் என்ன ஆச்சுங்க? மாமா என்னப்பா என்னப்பா ஆச்சு? ஊருக்கு போனவரை வரலன்னதும் ஏதோ தப்பா நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலைங்க. அம்மா, நாளைக்கு பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் யாரும் கிட்ட வரக்கூடாது. தள்ளி நில்லுங்க. என்னங்க நீங்க? ஏங்க அவங்க எல்லாரும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்லங்க, பஞ்சாயத்து முடியாம யாரையும் பக்கத்துல விடக்கூடாதுன்னு உத்தரவுங்க. எந்த பாவமும் அறியாத என் புருஷனை இப்படி போட்டு கட்டி வச்சிருக்கீங்களே. அவர் எப்படி வாழ்ந்த மனுஷன் தெரியுமா? எங்க என்னங்க நடந்துச்சு? ஏன் இப்படி உங்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க சொல்லுங்க. என்ன எதுவும் கேட்காத. எல்லாம் நம்ம கெட்ட நேரம். அதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. எங்க இப்படி சொன்னா எப்படிங்க? என்னன்னு சொல்லுங்க. நான் எதுவும் சொல்லக்கூடாது பார்வதி. சொன்னா அது அண்ணனுக்கு கெட்ட பேராயிடும். நான் எந்த தப்பும் பண்ணல. அதை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். இத பாரு சிவா, எங்களுக்கு தெரியும் நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்ட. நாளைக்கு பஞ்சாயத்துல நீ நிரபராதின்னு முடிவாயிடும். கவலைப்படாதப்பா, கவலைப்படாத. நீங்க எல்லாரும் இருக்கிறப்போ நான் இதுக்கு அண்ணி கவலைப்பட போறேன். அண்ணி, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மாமா என் பார்வதியை அப்புவையும் எல்லாரும் பாத்துக்கங்க. என்ன மாமா இப்படிலாம் பேசுறீங்க? ஐயோ என்னங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுங்க. அப்படி சொல்லாதீங்க. ஏன் தம்பி இப்படி சொல்ற? பெரியண்ண இருக்காருல்ல, அவரு பார்த்து பாரு. அப்படி சொல்லாத பத்மா, அது தப்பாயிடும். நான் அண்ணன் மட்டும் இல்ல, பஞ்சாயத்தை விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்க போறவன். ஐயோ, ஒரு பிரச்சனைக்குள்ள எத்தனை பிரச்சனை இருக்கு. ஏன்டா நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. ஏங்க என்னதான் நடந்துச்சு சொல்லுங்களேங்க. நீங்க இப்படி இருக்கிறது என்னால பார்க்க முடியலங்க. ஐயா, ஐயோ ஐயோ, ரெண்டு ஊருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த ஊர்ல பஞ்சாயத்து நடத்த முடிவு பண்ணிருக்கோம். இப்படி எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருந்தா தப்பாயிடும். எல்லாரும் வாங்க ஐயோ. போலாம். இல்ல இல்ல இல்ல, நான் வர மாட்டேன். அவர் இல்லாம நான் வீட்டுக்குள்ள வர மாட்டேன். எழுந்துக்கோங்க சித்தி. பார்வதி அப்படி சொல்லாத. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நீங்க இங்க இருந்தா அண்ணனோட பேரு தான் கெட்டு போகும். எல்லாமே நாளைக்கு பஞ்சாயத்துல தெரிய வரும். போங்க. வாமா தங்கச்சி, நாம இங்க இருக்க வேணாம். வா போலாம். நான் வர மாட்டேன். என்னை பார்வதி, விடுங்க. நான் சொல்றதை கேளு பார்வதி. போ, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் எந்த தப்பும் செய்யல பார்வதி. சொல்றதை கேளு. அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லங்க. இருந்திருந்தா உங்களை இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விடுமா? சித்தி எழுந்துக்கோங்க சித்தி. இல்ல நான் பார்வதி, வா. வா பார்வதி, நீ எதுவும் பேச வேண்டாம். பார்வதி, போ பார்வதி. சொன்னா கேளு. வா பார்வதி. பார்வதி, பார்வதி, நான் சொல்றது கேளு பார்வதி. இங்க பாரு பார்வதி, சித்தி என்ன சொன்னா கேளு. வா போ பார்வதி, சொன்னா கேளு. வாங்க சித்தி. வாங்க. என்னங்க பார்வதி, வா. வா பார்வதி.
சித்தி அழாதீங்க சித்தி. பார்வதி, நாளைக்கு பஞ்சாயத்து முடிஞ்சு சித்தப்பா வீட்டுக்கு வந்துருவாரு. அவரை பாத்தியா சாரு? மரத்துல கட்டி வச்சிருக்காங்க அவரு. யாரோ ஒருத்தர் சொன்ன பழைய நம்பி அவரை இப்படி போட்டு கட்டி வச்சிருக்காங்களே. ஐயோ, என்னால பார்க்க முடியலையே. அழாதீங்க சித்தி. எப்படியெல்லாம் வாழ்ந்த மனுஷன் அவரு. அவருடைய நிலைமைய பாத்தியா? அவருக்கா இப்படி ஒரு நிலைமை? ஐயோ, நாளைக்கு அந்த மனுஷன் இப்படி தலை நிமிர்ந்து நடக்க போறாரோன்னு தெரியலையே. சித்தி, குடும்பம் தான் முக்கியம், குடும்பம் தான் முக்கியம்னு சொல்றீங்களே மாமா. உங்க தம்பிய காப்பாத்தி கூட்டிட்டு வராம எங்களோட வேடிக்கை பார்த்துட்டு வரீங்களே, இது என்ன மாமா நியாயம்? சித்தி, அவன் இப்ப என் தம்பி இல்ல, ஒரு குற்றவாளியா நிக்கிறான். அவன் மேல ஒரு ஊரே பழி சொல்லி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இந்த பழியிலிருந்து அவன் குற்றமற்றவன்னு சொல்லி அவன்தான் தன்னை நிரூபிச்சு வெளியே வரணும். நீதிமான் நியாயமான்னு நிரூபிக்க ஏன் புருஷனை பலி கொடுக்க பாக்குறீங்களா? ஏன் மாமா, அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியாது? உங்க பேச்ச மீறி அவர் என்னைக்காவது ஏதாவது நடந்திருக்காரா? இப்ப அவரு இப்படி ஒரு நிலைமையில நிக்க வச்சிருக்காங்க. உங்களால எப்படி மாமா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுது? பார்வதி, பத்மா, இங்க பாருங்க மாமா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. எப்படியாவது என் புருஷனை காப்பாத்தி நீங்க கூட்டிட்டு வரணும். விசாரணைக்கு அப்புறமா தான் நாம எதுவா இருந்தாலுமே பண்ண முடியும். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. யாரோ போட்ட பழிய விசாரிச்சுதான் உங்களால அவர் குற்றமற்றவர்னு ஒத்துக்க முடியுமா? அப்போ உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இல்ல, அப்படித்தானே? சித்தி, பார்வதி, என்ன பேசுறமா? அவர் தம்பிய பத்தி அவருக்கு தெரியாதா சொல்லு? இப்போ இருக்கிற சூழ்நிலையில அவரால ஒண்ணும் செய்ய முடியல. இல்லனா மட்டும் என்ன பண்ணிருப்பாரு? தம்பி வேணும்னு நினைச்சா சூழ்நிலையாவது மண்ணாவது. வழி சொல்றவங்க எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு அவரை கூட்டிட்டு வந்து நிறுத்த வேண்டாம். பார்வதி, அப்படி பண்ணா நாம இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும் பார்வதி. இப்ப மட்டும் என்ன அர்த்தத்தோட தான் போயிட்டு இருக்கா? இத பாரு பார்வதி, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. அதனால நமக்கு நல்லதுதான் நடக்கும். கொஞ்சம் பொறுமையா இருடா, எல்லாம் சரியாயிடும். என்னால பொறுமையா இருக்க முடியாதுக்கா. அங்க இருக்கிறது ஏன் புருஷன், உங்க புருஷன் கிடையாது. அந்த வழி என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். தங்கச்சி, உன் கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் நாம எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கோம். அத கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. நீங்க முதல்ல என்ன புரிஞ்சுக்கோங்க. உங்களோட நிலைமையில எனக்கு எதுவுமே தேவையில்லை. குடும்பம் முக்கியம், குடும்ப கௌரவம் முக்கியம்னு சொன்னீங்கல்ல. இப்போ உங்க குடும்பத்துல முக்கியமான ஒருத்தர் நடு தெருவுல நிக்கிறாரு. இங்க பாருங்க மாமா, அவர் எப்படி போனாரோ அதே கௌரவத்தோட அவர் திரும்பி வரணும். அவருக்கு ஒண்ணும் ஆகாம நீங்க தான் அவரை பாத்துக்கணும். எனக்கு என் புருஷன் கௌரவத்தோட திரும்பி வரணும். எது நியாயமோ எது தர்மமோ அது நாளைக்கு ஜெயிக்கும். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம்.
சித்தி அழாதீங்க சித்தி. நீங்க வாங்க வாங்க வாங்க, உள்ள போலாம் வாங்க. தேனு வாங்க. என்னாச்சுங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நேரம் அந்த ரகுராம் வீடே ரணகலமா இருக்கும். நாம போட்ட திட்டப்படி அந்த சிவராமனை சிக்க வச்சாச்சு. அவனால அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. நாளைக்கு நடக்க போற பஞ்சாயத்துல அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். தலை நிமிந்து நின்றுட்டு இருக்க அந்த ரகுராமோட குடும்பம் தலை கவுந்து நிக்க போகுது. பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ல போறது ரகுராம் தானே? அவன் எப்படிங்க தம்பியை விட்டு கொடுப்பான்? அந்த ரகுராம பத்தி நல்லா தெரிஞ்சிருந்து நீயாடி இப்படி கேக்குற? அவனுக்கு நீதியின் நேர்மையும் 2 கண்ணு மாதிரி. அதை யாருக்காகவும் எதுக்காகவும் இழக்க மாட்டான். என்னடி நீ? நீதிக்கு முன்னாடி அவனுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். அப்ப சரி, சிவராமனால தப்பிக்கவே முடியாது. இந்த பிரச்சனைய காரணமா வச்சு அவன் வீட்டுக்குள்ள பெரிய சண்டையே நடக்க போகுது. அதுல நாம குளிர்காய போறோம். ஆமா, பஞ்சாயத்துல சிவராமனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? அந்த ஊர் வழக்கப்படி பொம்பளை விஷயத்துல மாட்டினவனுக்கு தலைய மொட்டையடிச்சு ஒரே ஒரு துணியை உடம்பு சுத்தி கட்டி ஊர் ஊரா கூட்டு வருவாங்களாம். அப்ப ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து கல் எடுத்து அவன் மேல அடிப்பாங்களாம். ஏங்க, படாத இடத்துல கல்லுப்பட்டு அவன் செத்து போயிட்டானா? இது வரைக்கும் அப்படி யாரும் ஜாவலியாம். அப்படி ஊரை சுத்திட்டு வர்றது செத்ததுக்கு சமம். இந்த ஒரு அவமானம் போதும் அந்த ரகுராமனோட குடும்பம் தலக வந்து நிக்கிறது. இந்த அவமானத்தை சரி கட்டுறதுக்கு அவன் எத்தனை தலைமுறை காத்துட்டு இருக்கணும்னு தெரியாது. அது மட்டும் கிடையாது, ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணவனோட குடும்பத்துக்கு யாரும் பொண்ணு கொடுக்கவும் வரமாட்டாங்க, பொண்ணு எடுக்கவும் வரமாட்டாங்க. ஐயோ, அப்புறம் நம்ம பொண்ணு எப்படிங்க அங்க வாழ்வா? அடியே, அதெல்லாம் மான கௌரவம் பாக்குறவனுக்கு தாண்டி பிரச்சனை. நமக்கு மானம் கௌரவம் பிரச்சனை எல்லாமே பணம் தானே. அதுதாங்க கொட்டி கிடக்குதுல. நம்ம பொண்ணு ஜாம் ஜாம்னு வாழ்ந்துருவா. அதை தவிர நமக்கு வேற என்ன வேணும்? பொண்ணுக்கு எப்படா கல்யாணம் நடக்குன்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தா அவங்க நம்ம பொண்ணோட கல்யாணத்தை வச்சு நமக்கு ஆட்டம் காட்டினாங்கல்ல. என் பொண்ணை வச்சு அவங்களுக்கு நான் ஆட்டம் காட்டுறேன். என் பொண்ணு நினைச்சா வேணும் நினைச்சா வேணான்னு சொன்னானுங்கல்ல. இப்ப அவங்களே வந்து தயவு செஞ்சு உங்க பொண்ணை எங்களுக்கு கொடுங்க, உங்க பொண்ணை கொடுங்கன்னு கெஞ்சணும். கெஞ்ச வைக்கிறேன். இத்தனை நாளா நம்ம அவங்க கால்ல விழாத குறையா கெஞ்சிட்டு இருந்தோம். இனிமே அவனுங்க என் கால்ல விழுவானுங்க. விழ வைப்பேன். இதெல்லாம் கேக்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்படி ஒரே நாள்ல நாம மேலையும் அவங்க கீழையும் போவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பொண்ணு சாரு தாண்டி. அவ மட்டும் அவங்க போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் பயந்து போய் அடங்கி ஒடுங்கி இருந்தா நானும் கைய கட்டிக்கிட்டு அவங்க பின்னாடியே நடந்திருப்பேன். ஆனா அவ என்ன உசுப்பேத்தி விட்டதுனாலதான் இன்னைக்கு இந்த தூரம் வந்து நிக்கிறேன். சரிதானே? நான் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரேன். என்ன? என்னது ஆறுதலா? ஏங்க, ஆப்பு வச்சதே நாம தான். நம்ம எப்படிங்க ஆறுதல் சொல்ல முடியும்? அடி என்னடி நீ? தொட்டில ஆட்டுறதும் நம்ம தான், புள்ளைய கிள்ளி விடுறதும் நம்ம தான், பிரச்சனையை வளர்க்கறதும் நம்ம தான், அதுக்கு ஆறுதல் சொல்ல போறதும் நம்ம தான். அது தாண்டி அதுக்குள்ள இருக்கிற அரசியலை. இந்த செய்தியை நம்ம இப்பதான் கேட்ட மாதிரி போய் விசாரிச்சு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க ஆறுதலா இருக்கோம், உங்களை அப்படியெல்லாம் நாங்க விட்டுற மாட்டோம்னு ஏதாவது பேசி அனுசரணையா 4 வார்த்தை பேசினா தானே இந்த சம்பவத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லைன்னு அவங்க நம்புவாங்க. சரி, வரட்டுமா? ஏங்க இருங்க, நானும் வரேன். எனக்கும் அவங்களை இந்த நிலைமையில பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. அப்படிங்கிற. சரி, வா போவோம். சீனு, நில்லு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வந்திருக்கேன். என்கிட்ட பேச என்ன இருக்கு? நம்ம பிரச்சனையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாமா? என்ன சொல்லு. நம்ம போய் சித்தப்பாவை பார்த்துட்டு வரலாமா? நாமளா? பஞ்சாயத்து முடியற வரைக்கும் நாமளா போய் பார்க்க கூடாது. அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் சீனு. அவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்ன பண்றது, அவர் குற்றவாளியா நிக்கிறாரு. நிக்கல, அவரை வேற யாரோ தான் இந்த மாதிரி பழி போட்டு நிக்க வச்சிருக்காங்க. அப்படியாதான் இருக்கும். இல்லனா வேற யாரோ பண்ண தப்புக்கு
இவரு மாட்டியிருக்கணும். நாம அவர் போய் பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டு நம்மளால முடிஞ்சா அதுல இருந்து அவரை விடுவிக்க பார்க்கலாம் சீனு. என்ன விளையாடுறியா மாயா? ஆ? இது பஞ்சாயத்து சம்பந்தப்பட்டது. நம்ம யாரும் அவர்கிட்ட போய் பேசலாம் விட மாட்டாங்க. பேசுனா அது பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். அந்த பிரச்சனைக்கு பயந்தா சித்தப்பாவை மாட்டி விட்டவங்க அவருக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணாலும் அதை சரி பண்ணவே முடியாது. சரி பண்ணாலும் அது எடுபடாது. இதுல நீ தலையிட்டா உன் மேல தீராத பழி வந்து சேருமாயா? அத முதல்ல யோசிச்சியா? ஆல்ரெடி என் மேல நிறைய பழி இருக்கு. அதுல இதுவும் ஒன்னா இருந்துட்டு போகட்டும். என்ன பத்தி எதுவும் யோசிக்க வேண்டாம் சீனு. இந்த குடும்பத்தோட மானத்தை பத்தி மட்டும் யோசிப்போம். இருந்தாலும் நம்ம போனா மாமாவை பார்த்து பேச விடுவாங்களான்னு தெரியலையே. அத நான் பாத்துக்கிறேன் சீனு. இந்த விஷயம் பெரிய மாமாவுக்கு தெரிஞ்சா பயங்கர டென்ஷன் ஆயிடுவாரு. எல்லாத்தையும் பாத்துக்கலாம் சீனு. இப்போ நமக்கு தேவை சித்தப்பாவை எந்த அவமானமும் இல்லாம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுதான். இல்ல மாயா, நாம இதுல தலையிட்டா. சரி விடு சீனு, வேண்டாம். இத நான் மட்டும் பாத்துக்கிறேன். எனக்கு அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு மட்டும் சொல்லு. சரி, அதெல்லாம் வேணாம். நானும் வரேன். வா. எவ்வளவு பெரிய குடும்பத்திற்கு நம்ம தம்பி மேல அபாண்டமா பழிய போட்டாங்களே, என்னாச்சு சம்பந்தி? அக்கா, பார்வதி சொல்லிட்டாங்களே. சம்பந்தி, பழி சொன்னது யார் மேல? இந்த குடும்பத்தோட இன்னொரு தூண் மேல. யார் சம்பந்தி அவங்க? உங்க தம்பி மேல கை வைக்க அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? எந்த தைரியத்துல அவங்க கை வச்சாங்க? எப்படிப்பட்ட குடும்பம்? இந்த குடும்பத்து ஆளுன்னு தெரிஞ்சு அவங்க அப்படி பண்ணிருக்காங்கன்னா அவங்களையெல்லாம் சும்மா விடக்கூடாது சம்பந்தி. அவங்க யாரா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் இதுல ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விடவே மாட்டேன். இது தனிப்பட்ட ஒருத்தர் பண்ணதில்ல சம்பந்தி. ஊர்க்காரங்க மொத்தமா சேர்ந்து பண்ணது. இத நாம எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் மெதுவா தான் அணுகணும். சம்பந்தி, எந்த வீட்டுல இருக்கிற ஆளை பத்தி குறை சொல்லிருக்கோன்னு கவலைப்படாத. இந்த ஊரை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்க தம்பி அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மான மரியாதை எல்லாம் கெட்டு போயிடும். வர்றது வரட்டுங்க, நான் போய் உங்க தம்பியை கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் பார்த்துப்போம். என்ன தடுக்கிறவன் எவனா இருந்தாலும் அவனை அங்கேயே வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். எனக்கு அது கௌரவம் தாங்க. ஆனா தம்பி அங்க இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கே களங்கம்ல. அதுக்கப்புறம் வர்றதை நம்ம கோர்ட்ல பார்த்து. அவசரப்பட வேண்டாம் சம்பந்தி. இது முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி. பார்த்து பதமா தான் எடுக்கணும். இதுவா இருந்தாலும் நாளைக்கு பஞ்சாயத்துல பேசிக்கலாம். என் தம்பி தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கும் தெரியும், இங்க எல்லாருக்கும் தெரியும். சாட்சியும் சந்தர்ப்பங்களும் அவனுக்கு எதிராக இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சிவா சொன்னாதானே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அது வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கிறத தவிர வேற வழி இல்லை. நீங்களும் உதவ மாட்டீங்க. உதவி பண்றதுக்கு ஒருத்தர் வந்தா அதையும் ஏத்துக்க மாட்டீங்கன்னா என்ன மாமா அர்த்தம்? ஊர்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் பஞ்சாயத்து வச்சு தீர்த்து வைக்கிற நாம நம்ம குடும்பத்து பிரச்சனைங்கிறதுக்காக அத நாமளே கையில எடுத்துக்க கூடாது. அங்க என் புருஷனை ஒரு திருட மாதிரி மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. அத பார்க்கும் போது என் மனசு எப்படி பதறது தெரியுமா? எப்படி வாழ்ந்த மனுஷன்
அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அழாதம்மா. ஆளோட தராதரம் பார்க்காம குற்றம் சுமத்தி ஒரு பெரிய மனுஷனை பஞ்சாயத்து மரத்துல கட்டி வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் நாம போய் நீதி நேர்மை நியாயம்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை சம்பந்தி. ஒருவேளை உங்க தம்பி தப்பே பண்ணியிருந்தாலும் நாம அவரை காப்பாத்தி தானே ஆகணும். உயிரே போனாலும் ஏன் தம்பி தப்பு பண்ணிருக்க மாட்டான். என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொன்னாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நான் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்தப்போ இது போதும், மத்தத நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு நாங்க இருக்கோம்.